ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம The Devil is a Part-Timer anime season 1 உடைய எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்காம யாராச்சும் இந்த எபிசோடுக்கு வந்திருக்கீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரி உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. அதுக்கு பதிலா எப்பவும் போல இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் டீமன் லார்ட் சைட்டன் மனித பதர்களே உங்களை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படி இப்படின்னு மாதிரி கத்திட்டு போர்ட்டலை யூஸ் பண்ணி தப்பிச்சு போக இது எல்லாத்தையும் ஹீரோவும் ஹீரோ கூட இருக்கக்கூடிய மத்தவங்களும் பார்த்துட்டு இப்ப என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவங்க எங்க போனாலும் சரி, அது எந்த உலகமா இருந்தாலும் சரி, அவங்க பின்னாடியே போயிட்டு அவங்கள நான் தேடி கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் என் கையால தான் அவங்களை கொல்லுவேன். அதனால உயிர் மேல பயம் இருக்கிறவங்களா இங்கே இருந்துக்கோ, பயம் இல்லாத மட்டும் என் கூட வாங்கன்னு ஹீரோ எமிலியா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறா. அதனாலதான் இப்ப ஹீரோ எமிலியா இவன் தான் சைட்ன்றத கண்டுபிடிச்சதும் உன்னை நான் என் கையால கொல்றதுக்காக தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தேன். அதனால இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு பையில இருக்கக்கூடிய கத்தி எடுக்க போகவும், ஏன்னா எமிலியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது சாக்ரெட் ஸ்வார்டுன்ற ஒரு மேஜிக்கல் ஸ்வார்டு. அந்த ஸ்வார்டை வச்சு எந்த ஒரு டெவில் பவரையும் ஈஸியா நலிஃபை பண்ண முடியும். அதனாலதான் இவன் ஸ்வார்டு எடுக்க போறத பார்த்ததும் ஐயோ அவ்வளவுதான் நம்மளுடைய கதை இன்னைக்கு முடிஞ்சது, நம்ம கிட்ட மேஜிக் பவர் கூட இல்லையேன்ற மாதிரி பயந்துகிட்டு இருக்க. டக்குன்னு இவ கையில இருக்கக்கூடிய கத்தியை பார்த்துட்டு ஹே இது என்ன ஆஃபர்ல வாங்கினேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். எப்படி டீமன் லார்ட் சைட்டன் போர்ட்டல் வழியே இந்த உலகத்துக்கு வரும்போது பவர்லாம் இழந்து நார்மல் ஒரு ஹியூமன் மாதிரி மாறிட்டானோ, அதே மாதிரி தான் ஹீரோ எம்பிளியாவும் போர்ட்டல் வழியா இந்த இடத்துக்குள்ள டிராவல் பண்ணி வரும்போது இவளுடைய பவர் லெவலும் கம்மியாயிடுச்சு, இவளுடைய சீக்ரெட் சோடும் தொலைஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் இவ கையில காய் வெட்டுற கத்தி வச்சிருக்கிறத பார்த்ததும் இதை வச்சு எல்லாம் எனக்கு கொல்ல முடியும் நினைக்கிறேன்ற மாதிரி இவன் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. இவ வாய மூட்றா, உன்னை கொல்றதுக்கு எனக்கு இந்த குட்டி கத்தியே போதும்னு இவன் ஒரேடியா குத்தி கொன்னுடலன்னு செம வேகமா ஓடி வரா. ஆனா அதுக்குள்ள குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி போலீஸ் டக்குன்னு இந்த இடத்துக்கு வந்ததும் தலையில 4 தட்டு தட்டி வாங்க போய் பேசலான்னு இவங்க 2 பேருக்கும் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஒரு பையன் ஒரு பொண்ணை ஏமாத்திட்டாதான் கொல்ற லெவலுக்கு போவா இல்லையா. அதனாலதான் ஏமா உங்க 2 பேருக்குள்ளயும் ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் தீர்த்து வச்சிருப்பேன்ல, அதை விட்டுட்டு எதுக்கு கத்தி எடுத்துட்டு வெட்ட போனேன்னு கேட்க எமிலியா செம காண்டல. இங்க பாருங்க, நான் ஒண்ணு இவனுடைய லவர்லாம் கிடையாது, இவன் என்னுடைய எதிரி, இந்த உலகத்துக்கு இவன் மிகப்பெரிய ஆபத்தா மாறுவான், அதனாலதான் நான் இவனை கொல்றதுக்காக போனேன்னு இவ கத்திக்கிட்டு இருக்க. இவர் கொஞ்சம் கூட கண்டுக்காம இங்க பாருமா உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை வரலாம், அதை எல்லாத்தையும் நம்ம பேசி தீர்த்துக்க முடியுமா, அதுக்கு இந்த மாதிரி கத்தி எடுத்துட்டு குத்துறம் வெட்டுன்னு போனா இந்த உலகத்துல எவனுமே உயிரோட இருக்க முடியாது. அதனால இதுக்கப்புறம் உங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி தாராளமா என்கிட்ட வாங்க, உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துறேன்னு 2-3 அட்வைஸ் போட்டு இவங்களை அனுப்பி வைக்க. ஹே டீமன் லார்ட் சைட்டன், இன்னைக்கு அந்த போலீஸ் குறுக்க வந்ததுனால நீ இன்னைக்கு உயிரோட தப்பிச்சிட்ட. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ இந்த உலகத்துல இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட உன நான் தேடி வந்து கொல்லுவண்டான்ற மாதிரி சொல்ல, ஏமா இங்க பாருமா என்கிட்ட பவரே இல்லமா, இந்த உலகத்துல என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு இவனு எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறான். பட் அதுக்குள்ள இவளே குறுக்க பேசி இங்க பார் எனக்கு நாளைக்கு காலையில ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால தேவையில்லாம உன்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல, சோ நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஆனா நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, தப்பு பண்ண நீ என் கையால தாண்டா சாவுன்ற மாதிரி இவனு மிரட்டிட்டு கிளம்பி போக மறுநாள் காலையில எக்கச்சக்க பேரு கால் சென்டர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கத காட்டுறாங்க. ஏன்னா இந்த இடத்துலதான் எமிலியா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம டீமன் லார்ட் சைட்டன் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி நிறைய பண்ணானோ, அதே மாதிரி தான் எமிலியாவும் தான் கிட்ட இருந்த கொஞ்சோண்டு பவரை யூஸ் பண்ணி தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி ஒரு வேலையை வாங்கிட்டா. பட் இந்த வேலை இவளுக்கும் பிடிக்கல, பக்கத்து டெஸ்க்ல உட்கார்ந்து இருக்க கூடியவளுடைய ஃப்ரெண்டுக்கும் பிடிக்கல. அதாவது இங்க வந்ததுக்கு அப்புறம் இவளோட ஃப்ரெண்டு புடிச்சிட்டா. அதனாலதான் இன்னைக்கு இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த வேலை ரொம்ப போர் அடிக்குதுன்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது 2 பேருக்கும் ஒரே நேரத்திலே ஒரு கால் ஒன்னு கனெக்ட் ஆக அடுத்த செகண்ட் இவங்க புலம்பனது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வணக்கம் சார், நாங்க இந்த கம்பெனில இருந்து கால் பண்றோம், உங்க ஏடிஎம் மேலே இருக்க பின் நம்பரை சொல்லுங்கன்னு இந்த வேலை பிடிக்கலனாலும் வருமானத்துக்காக இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு எமிலியா மட்டும் சந்தோஷமா இல்ல. ஏன்னா இவ ஈஸ்ட்லால இருக்கும்போது தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும், அதை சமாளிக்கிறது, மேஜிக் யூஸ் பண்றது, நிறைய இடங்களுக்கு போறதுன்னு அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தா. பட் இங்க அப்படி இல்ல இல்லையா, காலை எழுந்திருக்கிறோம்னா வேலைக்கு போகணும் வரணும் சாப்பிடணும் தூங்கணும், திரும்ப வேலைக்கு போகணும் வரணும் சாப்பிடணும் தூங்கணும்னு போயிட்டு இருக்கு இல்லையா. அதனாலதான் இந்த வாழ்க்கையை ரொம்ப போர் அடிக்குதுன்னு என்ன மாதிரியே டிவில ஃபுட் ரிவ்யூ பண்ணக்கூடிய உங்களுடைய வீடியோ பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிக்க இவளுக்கு சாப்பாடு கூட உள்ள இறங்க மாட்டேங்குது. ஆனா இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய சைட்டனும் ஏசி எல்லாம் அப்படி கிடையாது, இவங்க கிட்ட என்னதான் கொஞ்சோண்டு சாப்பாடு இருந்தாலும் இதே ஏதோ ராஜ விருந்து மாதிரி நினைச்சுக்கிட்டு 2 பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தவங்க வந்து கதவை நாக் பண்ண யாரா இருக்குன்னு சைட்டனுக்கு தெரியல, ஆனா ஆசியலுக்கு தெரியும். ஏன்னா இவன் வேலைக்கு போவான் வீட்லயே தானே இருக்கிறான். அந்த டைம்ல இந்த ஏரியாவுல இந்த பொருள் விற்கிறதுக்காக வருவாங்க இல்லையா, மார்க்கெட்டிங் பண்றதுக்காக, அவங்க அடிக்கடி வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க இதை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அவங்க யாராச்சும் வந்திருப்பாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு ஆசியல் கதவு கிட்ட வந்ததும் யாருங்கன்னு கேட்க
உங்க தாத்தா டேய் டெவில்ஸ் உங்களை நான் கொல்ல போட மாட்டேன்டா, உங்களாலதான் இந்த நிலைமைக்கிட்ட மாறிட்டேன், ஒழுங்கா கதவை திறங்கடா, இல்லனா உங்களை நான் சேக்ரெட் சோட எடுத்து போட்டு சொல்லிடுவேன் கத்துனதும் ஐயோ லார்ட் எமிலியாவா இவன் எப்படி இங்க வந்தானு டக்கு டக்குன்னு கதவை எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு லார்ட் சைட்டன் எப்படி இவங்க வந்தா இன்னும் நடக்குது இங்கன்னு கதறவும் ஹே ஆசியோ சாக்க குறை ஏன்னா அவன் இங்க வந்துட்டானு எனக்கு ஆல்ரெடி தெரியும், அது மட்டும் இல்லாம என்ன அட்டாக் பண்ண வேற பார்த்தா, இருந்தாலும் நம்ம கிட்ட எப்படி பவர் ரொம்ப கம்மி ஆயிடுச்சோ அதே மாதிரி அவகிட்டயும் பவர் கம்மி ஆயிடுச்சு, அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாதுப்பா கதவை திறன்னு சொன்ன உடனே இவனு பயந்துகிட்டே கதவை திறந்து விட இவன் உள்ள வந்ததும் இவங்க சாப்பிடுற சாப்பாடை பார்த்துட்டு லார்ட் சைட்டன் சாப்பாடு பிரமாதமா இருக்கு போலியே அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறா, இருந்தாலும் இவ கலாய்க்கிறத கொஞ்சம் கூட கண்டுக்காம ஓ அப்படிங்க மேடம் சரி ஓகே விடுங்க, இருந்தாலும் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அதை தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கவும் இவ கடுப்புல பக்கத்துல இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு அடிக்கிறா, ஏன்னா சைட்டனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பேசுறதுக்கு ஃபன் பண்றதுக்குன்னு கூட ஒரு அடியால் கூட்டிட்டு வந்துட்டான், அதாவது நம்ம ஆசியில கூட்டிட்டு வந்துட்டான், ஆனா ஹீரோ எமிலியா வரும்போது கூட வந்தவனும் பாதி வழியில விட்டுட்டு போயிட்டான், ஏன்னா இவ கிளம்புறதுக்கு முன்னாடி உயிர் பயம் இருக்கிறவங்க இங்க இருந்துருங்க இல்லாதவங்க மட்டும் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தா இல்லையா, அப்ப ஒரு பிரீஸ்ட் மட்டும் இவ கூடவே வந்திருப்பாரு, ஆனா இவளுடைய கெட்ட நேரமும் இன்னமோ தெரியல போர்ட்டலுக்குள்ள வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அது மூடிக்கிச்சு, அதனாலதான் இந்த விஷயத்தை சொல்லிட்டு நான் தனியா வந்து மாட்டிக்கிட்டேன் இவன் கிட்ட சொல்லவும் ஓ எமிலியா உங்களோட நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குதுன்னு இவன் கொஞ்சம் லைட்டா பரிதாபப்பட ஹே டெவில் நீலாம் என்ன பார்த்து பரிதாபப்பட தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா, ஆனா சைட்டன் இவன் பேசுறத கொஞ்சம் கூட கண்டுக்காம இங்க பாரு எமிலியா ஹென்ஸ்லா எப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சு போனதுக்கு அப்புறம் அது ஆளணும்னு நினைச்சனோ அதே மாதிரி தான் இந்த உலகமும் இப்ப எனக்கு பிடிச்சு போயிடுச்சு, அதனால ஒரு நாள் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மேஜிக்கை நான் கண்டுபிடிச்சு இந்த உலகத்தையும் ஈஸ்லாவையும் நான் கண்டிப்பா ஆளுவேன், அந்த நாள் கூடிய சீக்கிரத்துல வரதான் போது அதை நீ பார்க்க தான் போறன்ற மாதிரி இவன் டைலாக்கா பேச பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க ஆசியல் தலைவரே நீங்க பேசுறது சூப்பர் சூப்பர்ன்ற பேர் கை தெரிவிட்டு இருப்பா, ஆனா இது எல்லாத்தையும் இந்த இடத்துல வந்து பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எமிலியா மட்டும் ஐயோ தெரியாதனமா ரெண்டு பைத்தியத்துங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டே எப்படியாச்சும் இங்க நான் போடுமே சரி ஓகே இதுக்கப்புறம் நமக்கு எந்த சரி வராதுன்னு இங்க பாரு சைட்டன் நான் இங்க இருந்து இப்ப கிளம்ப போறேன், ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நாம வச்சுக்கோ நீ உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி யாருக்காச்சும் ஏதாச்சும் தப்பு பண்ணணும்னு நினைச்ச நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், அதனால ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிக்க வெளியில இவங்களுடைய பேர் எழுதி இருக்கும் இல்லையா வீட்டுக்கு வெளியில பேர் எழுதுவாங்களே அந்த மாதிரி எழுதி இருக்கிறத பார்த்துட்டு அடடே என்னப்பா இது பேரு சூப்பரா இருக்குதுன்னு ஆசியலுடைய பேரை பார்த்து கிண்டல் பண்றா, ஏன்னா இவனுடைய பேர் தான் பொண்ணு பேர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதனாலதான் இப்படி இவனை கிண்டல் பண்ணிட்டு எங்க பாருங்கப்பா உங்களுக்கு எப்படி நீங்க புது பேர் உருவாக்கிக்கிட்டீங்களோ அதே மாதிரி இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு பேரை நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன், என்னுடைய பேரு எமி, அதாவது ஹீரோ எமிலியாவை ஷார்ட்டா சுருக்கி எமின்னு வச்சுக்கிட்டேன், அதனால இதுக்கப்புறம் எங்கேயாச்சும் என்ன பாத்தீங்கன்னா மிஸ் எமின்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பி போக மறுநாள் காலையில ஆபீஸுக்கு போயிட்டு ஒர்க் எல்லாத்தையும் ஆரம்பிக்க போறா, ஆனா அதுக்கு முன்னாடி இவளுடைய ஃப்ரெண்ட் என்னப்பா இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வரைய டின்னருக்கு போலான்னு கூப்பிட சாரிப்பா என்னால இன்னைக்கு ஈவினிங் உன் கூட வர முடியாது எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லவும் ஓஹோ கதை அப்படி போதா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்காங்களா என்னன்னு கேட்க ஐயோ அப்படிலாம் இல்லப்பா எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதனால இன்னைக்கு நீ மட்டும் போயிட்டு வான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் ஆனது இப்ப டைரக்டா எங்கடா வந்திருக்கான்னு பார்த்தா சைட்டுல நோட்டை விடுறதுக்காக வந்திருக்கிறா, ஏன்னா இந்த உலகத்துல இவளுக்கு இப்ப தனியா இருக்கிறது போர் அடிக்குது, அதனாலதான் அவ வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் சைட்டுன்னு ஏதாச்சும் தப்பு பண்ணுவான் அவனை நம்ம கொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம உலகத்துக்கு போகணும்னு இன்னைக்கு இவனுக்கு என்ன பண்ண போறானுங்கன்றத ரொம்ப நேரமா இந்த இடத்துல ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருந்திருப்பா, இதுக்கு ஏத்த மாதிரி தான் அடிச்சு பூடிச்சு ஆசில் வீட்டை விட்டு வெளியில வந்த உடனே கிங் சைட்டன் இன்னைக்கு விட்டுட்டானா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அதனால இந்த விஷயத்தை இன்னைக்கே பண்ணி ஆகணும் வாங்க வாங்க வாங்கன்னு சைட்டனை கூட்டிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு இவன் கிளம்புறான், அதனால இதை பார்த்த உடனே கண்டிப்பா அந்த பயப்புள்ளைங்க ஏதோ பெருசா பண்ண போறானுன்னு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்தா இவனுக்கு ரெண்டு பேரும் சூப்பர் மார்க்கெட்ல ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு பொருள் எல்லாத்தையும் வாங்குறதுக்காக வந்திருக்கானுங்க, இதுல வேற இன்னைக்கு பார்த்து எக்கச்சக்க பேர் பொருள் வாங்க வந்திருக்கவும் சைட்டன் இப்படி நின்னுட்டு இருந்தா டைம் ஆயிடும் உங்களுடைய மேஜிக் பவர் லைட்டா யூஸ் பண்ணுங்கன்னு ஆசில் கேக்குறான், பட் சைட்டன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிக்கணும்னு சொல்லிட்டா இல்லையா அதனால நான் மேஜிக் பவர் யூஸ் பண்ண மாட்டேன் இன்னைக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறுநாள் எப்பயும் போல எமிலியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எமிலியாவுடைய ஃப்ரெண்டும் என்னப்பா இன்னைக்காச்சும் நீ ஃப்ரீயா சாப்பிட போலாமான்னு கேட்க சாரிப்பா இன்னைக்கும் எனக்கு அந்த முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஒளிஞ்சிருந்து என்ன பண்ண போறானுன்னு பாத்துக்கிட்டு இருக்கா, அதுக்கேத்த மாதிரி தான் சைட்டன் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு நம்ம சீக்கிரமாக போகணும் ஆசியல் இல்லனா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது அதனால நான் முன்னாடி போயிட்டு பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்றேன் நீ சீக்கிரமா வந்துருன்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி ஓடி போக எங்கடா இவனுங்க போனானுங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்தா இவனுங்க ஹார்ட் பாத்துக்கு வந்திருக்கானுங்க, சரி ஓகே இன்னைக்கு இவனுங்க எதுவுமே பண்ணலனாலும் பரவாயில்ல நாளைக்கு ஏதாச்சும் பண்ணுவானுங்க அதனால நாளைக்கு வந்து நான் ஃபாலோ பண்றேன்னு மறுநாள் இவளுடைய ஃப்ரெண்டு வாப்பா இன்னைக்காச்சும் சாப்பிட போலாமான்னு கூப்பிட எப்பயும் போல இவனு இல்லப்பா வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவனுக்கு என்ன பேசுறானுங்கன்றத கேட்டுட்டு மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறா, ஏன்னா இவனுங்க எதுவும் பெருசா பிளான் எல்லாம் பண்ணல அதுக்கு பதிலா இந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அது சாப்பிட்டா நல்லா இருக்கும் நம்ம ஏன்டா இதை சாப்பிடுறோம்னு இன்னைக்கு இவனுங்க வாங்கி வச்சதை சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க, அதனாலதான் இவனுங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நான் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு இன்னைக்கு வருத்தப்பட்டதுக்கு அப்புறம் மறுநாள் சைட்டன் வேலைக்கு போயிருக்க இடத்துக்கு டைரக்டா வந்து ஹே சைட்டன் உன்கிட்ட நான் இன்னைக்கு முக்கியமா பேசுறோம் மேடம் உங்களுக்கு என்ன ஆர்டர் மேடம் வேணும் நான் சொல்றது உனக்கு புரியலையா நான் உன்கிட்ட பேசணும் மேடம் இப்பதான் மேடம் பண்ணு சூடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு பர்கர் வேணும்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஹே சைட்டன் என்கிட்ட விளையாடாத நான் உன்கிட்ட உண்மையாவே நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன் அதனால இன்னைக்கு வேலை முடிச்சதுக்கு அப்புறம்
என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது, டைரக்டா வந்து என்ன சிக்னல்ல மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவ வெளியில கிளம்பி போக, வந்ததுக்கு மிக்க நன்றி, உங்களது நாள் இனிய நாளாக அமையட்டும்னு இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்காலும் தெரியலையேன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க, கரெக்டா இவன் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு குட்டி பொண்ணு இருப்பா இல்லையா, அவ ஓடி வந்து மாவு இங்க என்ன நடக்குது, அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து ரூடா பேசின மாதிரி தெரிஞ்சது, அது மட்டும் இல்லாம உங்களை ஈவினிங் தனியா வந்து மீட் பண்ண வேற சொல்லி இருக்கா, அதனால வந்த அந்த பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரி இவ கேட்கவும், இல்லப்பா அவெல்லாம் பெரிய முக்கியமான ஆள்லாம் கிடையாது, ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சவன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அடுத்தடுத்து கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் இந்த டாபிக்கை மறந்துட்டு இன்னைக்கு வேலை எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம், ஓகேமா இன்னைக்கு நம்ம ஜாலியா ஒர்க் பண்ணோம்ல, நாளைக்கு இதே மாதிரி ஜாலியா ஒர்க் பண்ணலாம்னு இந்த பொண்ணு கடைசியா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்ப பாக்குறா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்றா, என்னன்னா நேத்திக்கு நம்ம இருந்த இடத்துல எர்த்குவேக் வந்துச்சுல அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆமாம்பா நேத்திக்கு என் வீட்டுல கூட லைட்டா ஒரு நிலநடுக்கம் வந்த மாதிரி இருந்துச்சுன்னு இவன் சொல்ல, இல்ல நேத்திக்கு நான் இருந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருந்துச்சு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் சொன்னாங்கன்னு சொல்லவும், அப்படியே சொல்ற என்னுடைய ரூம்மேட் கூட இதே மாதிரி தான் சொன்னா, ஆனா நான் இருக்கிற இடத்துல ரொம்ப கம்மியா தானே வருதுன்னு சொல்லவும், மாவ் இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, உங்களுடைய ரூம்மேட்டா, உங்க ரூம்மேட் ஒரு பொண்ணானு நடுங்கிக்கிட்டே கேக்குறா. ஏன்னா இந்த குட்டி பொண்ணுக்கு மாவு மேல ஒரு சின்ன கிரஷ் வந்திருக்கு. ஆனா நான் இவளை குட்டி பொண்ணுன்னு மென்ஷன் பண்றதுனால ரொம்ப குட்டி பொண்ணு நினைச்சுக்காதீங்க, இவ ஒரு டீனேஜர் வயசுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அதனாலதான் இப்படி இவ கேக்குறத பார்த்ததும், ஹே நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதப்பா, அவனுடைய பேரு ஆசியல், அவன் என்னுடைய அசிஸ்டன்ட், அவன் தான் என்னோட ரூம்மேட்னு சொல்லவும் இப்பதான் இவளுக்கு நிம்மதியாவே இருக்குது. அதனால சரி ஓகே நாம நாளைக்கு மீட் பண்ணலாம், ஆனா எர்த்குவேக் வரும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்கன்னு பாய் பாய் சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து இவ கிளம்பி போக, சைடுனோ கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்து எமிலியா சொன்ன மாதிரி சிக்னல் வந்து மீட் பண்ணிட்டான். ஆனா இவ எதுக்கு இந்த இடத்துக்கு வர சொன்னா, என்ன பேச போறான்னு சுத்தமா இவனுக்கு தெரியாது இல்லையா, அதனால ஏன்பா இந்த இடத்துக்கு என்ன வர சொன்ன அப்படின்னு தலைப்புற காரியன்ற மாதிரி கேட்கவும், இங்க பாரு சைட்டன், உன்னை பார்த்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னை ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்கள் உன்னை பத்தி கேதர் பண்ணி இருக்கிறேன், ஆனா இது வரைக்கும் நீ ஒரு தப்பு கூட இந்த இடத்துல பண்ணவே இல்லை, அதனால இந்த உலகம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா இந்த உலகத்தையே நீ ஆண்டுக்கோ, எதுக்காக ஈஸ்லாவையும் நீ அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிற, அது ஏன் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னு கேட்க, ஹே அதை உனக்கு சொல்லி தான் புரிய வைக்க முடியாது, அது ஒரு ஃபீல் பா, அதனால நான் இந்த உலகத்தையும் ஆட்சி செய்வேன், ஈஸ்லாவையும் ஆட்சி செய்வேன், அதை யாராலையும் எப்பயுமே தடுக்க முடியாதுன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, கொய்யால நான் உன்னை தடுப்பேன்டா அது உனக்கு தெரியாதான்னு சொல்ல, ஓ யாரு பவரே எல்லாமே இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீ என்ன தடுக்க போறியான்னு இவகிட்ட இப்ப பவர் இல்லாத குத்தி காட்டி இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்க, டக்குன்னு இவனுடைய சைக்கிள் டயர் வெடிக்கிற சத்தம் கேட்டதும் ஐயோ போச்சு போச்சு நீ பதறி அடிச்சு கீழே உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கிறான். அதனால இப்படி இவன் கதறத பார்த்த உடனே, ஓ இப்படி கதறவன் தான் ரெண்டு உலகத்தை ஆள போறான், நான் லைட்டா கிண்டல் பண்ண, அடி பாவி நான் ஒண்ணும் அதுக்காக பயப்பில்லடி, யாரோ என்ன ஷூட் பண்ண மாதிரி இருந்துச்சு அதனாலதான் நான் கதறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த செகண்ட் எமிலியாவையும் யாரோ ஒருத்தவங்க மேஜிக்கல் புல்லட்டை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் எதிரியாச்சு, அதனால நீ எதுக்கிட்ட இந்த காப்பாத்துற ஒழுங்கா என் மேல நெட்ட போன்னு சொல்ல, மேடம் நல்லா பாருங்க இப்ப யாரு மேல இருக்கிறான்னு எமிலியாவே அவன் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அட்டாக் பண்றவன் சைடுன்னு மட்டும் அட்டாக் பண்ணல, ரெண்டு பேருமே சேர்த்து தானே அட்டாக் பண்றான். அதனாலதான் இப்படி இந்த இடத்துல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருந்து ஒன்னா சேர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சப்வே ஸ்டேஷனுக்கு ஓடி ட்ரெயினை பிடிச்சி இன்னொரு சப்வே ஸ்டேஷனுக்கு வந்து தப்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு வாக்குவாதம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க மீட் பண்ண போற இடத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு வந்து அட்டாக் பண்றாங்க இல்லையா, அதனாலதான் இங்க பாரு எமிலியா உனக்கு என் கூட சண்டை போன்னு நினைச்சுதான் டைரக்டா வந்து சண்டை போடு, அதை விட்டுட்டு இப்படி முதுகுல குத்த பார்க்காத நீ சொல்லவும், இன்னது நான் முதுகுல குத்த பார்த்தனா, நீ தான் என்ன முதுகுல குத்த பார்த்த, நான் தனியா இருக்கிறன்றது தெரிஞ்சுக்கிட்டு நீ என்கிட்ட பேச வர மாதிரி வந்து அட்டாக் பண்ண வந்தல, அதனால நீ தான் இதை பண்ண நீ தான் பண்ண நீ தான் பண்ணனு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கத்திக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே எப்படி கத்திக்கிட்டு இருந்தா சரி வராது, இங்க பாரு எமிலியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவன வந்து மீட் பண்ணி அந்த இடத்துக்கு வாடான்னு சொன்னது நீ தான், அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் அந்த மாதிரி பண்ணி இருக்கணும், இருந்தாலும் நான் இப்ப இதை பெருசா கண்டுக்க போறது கிடையாது, ஏன்னா ரெண்டு உலகத்தையே ஆள பிறந்தவனா, அப்படி இருக்கும்போது என்ன எதுக்கிறதுக்கு 1000 பேர் வருவீங்கல்ல, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு கிளம்பி வந்தாலும் எமிலியா இவனை விடுற மாதிரி இல்ல, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா. அதனால இப்படி இவ பின்னாடியே வந்திருக்கிறத பார்த்ததும் ஏ எமிலியா நான் தான் உங்ககிட்ட சொன்னல அதை நான் பண்ணல வேற யாரோ பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி சொன்னாலும், அது இல்ல சைட்டன் நான் இப்ப வேற ஒரு விஷயத்துக்காக இங்க வந்திருக்கிறேன்னு தயங்கி தயங்கி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவ அந்த இடத்துல இருந்து ஓடி வந்தா இல்லையா, அப்படி ஓடி வரும்போது இவளுடைய பர்ஸை கீழே விட்டதுனால வீட்டுக்கு போறது கூட இவ கிட்ட சுத்தமா காசு இல்ல, அதனாலதான் இப்படி இவன் பின்னாடியே வந்தது மட்டும் இல்லாம தயங்கி தயங்கி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உங்க வீட்டுல தங்கிக்கிட்டு கேக்குறா. ஆனா இந்த விஷயத்தை கேட்டுட்டு ஆசியலால தாங்கிக்கவே முடியல, ஏன்னா ஹீரோ எமிலியா இவங்களை கொல்றதுக்காகவே வெறி பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவ, அப்படி இருக்கிறவ இன்னைக்கு உங்க வீட்டுக்கே வந்து தங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அதனாலதான் இதுக்கு வாய்ப்பே இல்லை என்னது அரசே இவளை இங்க இருந்து உடனே வெளியில அனுப்புங்கள் கத்திக்கிட்டு இருக்க. இங்க பாரு ஆசியல் உனக்கு எத்தனை தடவை சொல்றது, நம்மள மாதிரி அவகிட்டையும் இப்ப மேஜிக் பவர் எதுவுமே இல்ல, அதனால ஒரு நைட்டு தானே இங்க தங்கிட்டு போட்டோம், ஏன்னா இந்த மிட் நைட்ல வெளியில போனானா இவளுக்கு தான் பெரிய ஆபத்து, அதனால இன்னைக்கு நைட்டு மட்டும் தங்கிட்டு காலையில விடிஞ்சதுமே அவ கிளம்பி
ஆயிட்டுன்னு சைட்டன் போறதுக்கு கூட காசை கிட்ட கொடுத்துட்டு ஒரு பெட்ஷீட் கொடுத்து தூங்க சொல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஆசியல் இங்க பாரு எமிலியா இதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ எங்களுடைய கிங் உனக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறாரு இதை நீ என்னைக்குமே மறக்க கூடாதுன்னு சொல்ல தெரியுது நான் மறக்க மாட்டேன்னு எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு அழுதுகிட்டே இன்னைக்கு ஃபுல்லா தூங்க ஆரம்பிக்கிறா ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் கொள்ளு நீவ வெறி பிடிச்சி தெரிஞ்சவ ஆனா இன்னைக்கு இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு உங்க கூட தங்கிக்கிட்ட மாதிரி இப்படி வந்து தூங்குறா இல்லையா அதனாலதான் என்னுடைய நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு குமார்ன்ற மாதிரி படுத்து தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல இவனுங்க ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிக்கிறானுங்க இதுல வேற சைட்டன் வேற எமிலியாவுடைய நிலைமையை நினைச்சு கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரா இந்த இடத்துக்கு வந்ததுனால எந்த ஒரு கஷ்டமும் தெரிஞ்சுக்கல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா எமிலியா தனியா அந்த உலகத்துல வந்து மாட்டிக்கிட்டா இல்லையா அதனாலதான் நம்மளுடைய எதிரியுடைய நிலைமையை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது பண்ற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்க இவன் கூட ஒர்க் பண்ணக்கூடிய அந்த குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா அவகிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ஒண்ணு வந்திருக்குது என்னடா ஓபன் பண்ணி பார்த்தா அவ இருக்கிற இடத்துல ரொம்பவே பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கான் அதனாலதான் தன்னுடைய கிரஷ் எப்படி இருக்கிறாருன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க சேஃபா தானே இருக்கீங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையன்ற மாதிரி மெசேஜ் அனுப்பி இருக்கிறா ஆனா இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா சைடுன்னு இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு நிலநடுக்கமே வரல இங்க நல்லா தான் இருக்குது ஆனா அந்த குட்டி பொண்ணு இருக்கிற இடத்துல நிலநடுக்கம் வந்திருக்குன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி இருக்கிறா அப்பனா இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது என்ற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோடு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா எந்த ஒரு அனிமேவா இருந்தாலும் கேரக்டருக்கு கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அவங்கள கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி காட்டணும்ன்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு 4 எபிசோட் பொறுமையா தான் போவாங்க அதனால இந்த எபிசோடு உங்களுக்கு பெருசா பிடிக்கல ஸ்டோரி மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா எனக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த மேஜிக்ன்றது அதிகமாகும் ஃபைட்ன்றது அதிகமாகும் அப்புறம் நிறைய ஹியூமர்ஸ் அதிகமாகும் சொல்ல போனா இந்த எபிசோட்லயே லைட்டா அந்த மேஜிக் புல்லட்ன்ற ஒரு விஷயத்தை டீஸ் பண்ணி இருப்பாங்க அதனால யாரு நம்ம சைட்டனையும் எமிலியாவையும் அட்டாக் பண்ண வந்தது அப்புறம் எர்த்குவாக் எதுக்கு ஒரு பொண்ணு இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் வருதுன்றது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எபிசோடோ இதுக்கு முன்னாடி கரெக்டா ஒரு அரை மணி நேரத்துக்கு போட்ட எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றத உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸா கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் அப்படியே எபிசோட்ல இருக்கக்கூடிய டயலாக்ஸ பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றவன் கிடையாது உள்ள இருக்கக்கூடிய டயலாக்ஸ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி கொஞ்சம் வித்தியாசமா எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ அதனால அது எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா இல்லையான்றது எல்லாத்தையும் உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸா கீழ இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்